எல்லாம் உன்னாலதான் நடந்துச்சுன்னு தெரியும். ஏன் ஊருகா சூப்பரா இருக்கும்போது அந்த பிசாசு சொல்லுது. பிசாசு ஜெயிச்சிருச்சு. நீ எப்படி ஜெயிச்சேன்னு எனக்கு தெரியும். உன் ஊருகா என் ஊருகாய் விட நல்லாவே இல்ல. போய் ஏன் ஊருகா தான் நல்லா இருந்துச்சு. இல்ல என்னோடது தான் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் என்னோட ஊறுகாயில சில பொருட்களை கலந்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் என் ஊறுகாயில என்ன கலந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும்டி. நீ ஒரு புத்தகத்தை பார்த்து தானே அதுல எல்லாத்தையும் கலந்த. அந்த புத்தகத்தை நான் திருடிட்டேன். எனக்கு தெரியும். எனக்கு நல்லா தெரியும் அத்தம்மா. நீங்க எப்படி பிளான் பண்ணுவீங்கன்னு அப்பவே எனக்கு தெரியும். அந்த திருட்டு வேலையை படுறதுக்கு இந்த வீட்டுல ஒன்ன விட வேற யார் இருக்கா? அம்மாவோட செல்ல பையனாச்சே. சோ நானும் ஒரு பிளான் பண்ணேன். என்னோட பாட்டில்ல உங்க ஊறுகாய் நிரப்பிட்டேன். அப்புறம் உங்க ஊறுகாய் பாட்டில்ல உங்களோட பழைய மோகினி ஊறுகாய் நிரப்பிட்டேன். இப்ப புரியுதா அத்தம்மா? அப்படின்னா என்ன நீ ஏமாத்திட்டியா? அழற சத்தம் கேக்குது. ஐயோ அத்தம்மா, ஏன் இப்படி அழுறீங்க? சம்டைம்ஸ் இப்படி நடக்கிறது சகஜம் தானே. அடியே, நான் ஒன்னும் அழுவுறவ இல்ல, அடுத்தவங்கள அழ வைக்கிறவ. புரிஞ்சுதா? கமான் துருவா, நீ சீக்கிரமா தூங்கணும். மைரா, துருவா இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கா. மைரா, இங்க என்ன நடக்குது? நீ தினமும் இவன் கூட தான் தூங்குற. இவனை முழுக்க முழுக்க நீ தான் பாத்துட்டு இருக்க. அப்புறம் அந்த மைதிலி அக்காவுக்கு ஒரு குழந்தைய தத்தெடுத்து கொடுக்கற. இப்ப நீ இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நீ யாரு? இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு ரோஹித்? தப்பு இருக்கு மைரா. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி விஷயத்துல நீ தலையிடுறது ரொம்ப தப்புன்னு சொல்றேன். இங்க பாரு, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. ஓ காட், ஆண்டி வந்துட்டாங்களா? துருவா சீக்கிரமா தூங்க. ஓகே, நான் இப்ப போணும். ஓகே, see you. எங்க? ஆண்டி கிட்ட பேசதான் போறேன். அவங்கள புரிய வைக்கணும்ல. நீ போய் பேசுறியா? அத்தை, அத்தை ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. சித்தி, சித்தி, மா வேண்டாம். வேணானா? வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்க சொல்றியா? எனக்கு தெரியாம இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. எதையும் கண்டுக்காம பேசாம இங்க இருந்து போ சொல்றியா? ஒரு 2 மணி நேரம் நான் இந்த வீட்ல இல்ல, அதுக்குள்ள இந்த மலடி கிட்ட ஒரு குழந்தை இருக்கு. இங்க பாரு, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. இந்த மாதிரி குழந்தையை தத்தெடுக்கிற வேலையே வச்சுக்காத நான் எச்சரிச்சிருக்கேன். ஆனா நீ என்ன மதிக்கவே இல்லை. எந்த பாவத்தை தூக்கிட்டு வந்திருக்கீங்களோ தெரியல. அத தூக்கிட்டு வந்து இந்த வீட்டு மகாராணி ஆக்க பாக்குறியா? அம்மா, நீங்க என்னோட பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னால தாங்கிக்க முடியல. ஓஹோ, நான் மறந்து போயிட்டேன்பா. இது உன்னோட பொண்ணுங்கறத. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுடா. இந்த குழந்தைக்கு எத்தனை மாசம் ஆகுது? இதோட எடை என்ன? இத பத்தி ஏதாவது தெரியுமா? எந்த குப்பத்தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்தீங்களோ? இது இந்த கிராமத்துல இருக்கிற கோவில தான் கிடைச்சது. 6 மாசம் ஆச்சு. அப்புறம் இவளோட எடைய பத்தி கேட்டீங்கல்ல, இவளோட வயசுக்கு இவளோட எடை கரெக்டா தான் இருக்கு. இல்ல வேற ஏதாவது தெரியணுமா? மைரா, ஷட் அப். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்படியா? எந்த கோயில்ல இருந்து தூக்கிட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் போடுங்க. எந்த வீணா போனவ பெத்ததோ. கண்டிப்பா நல்ல பொண்ணாதான் இருக்கும். உங்களை மாதிரி ஒரு பொம்பளையா இருக்க மாட்டா. ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு பெண் குழந்தை வேண்டான்னு சொல்றீங்க. நீங்களும் ஒரு பொம்பளை தானே. ஒரு பொண்ணோட வழியை உங்களால் புரிஞ்சுக்க முடியாதா? உங்களை மாதிரி ஆளுங்களால போதும், ரொம்ப பேசாத.
ருத்ரா தம்பி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அத்தை, இது முழுக்க ஏன் தப்பு தான். நீங்க வேண்டான்னு சொல்லியும் நான் தான் இந்த தப்பை பண்ணினேன். ஆனா ஒரு நிமிஷம் அத்தை, ஒரே ஒரு தடவை இந்த குழந்தையோட முகத்தை பாருங்க அத்தை. அதுக்கப்புறம் உங்க கோவம் எல்லாம் பறந்து போயிடும். துருவா கையல் மாதிரி இவளையும் கண்டிப்பா உங்க பேத்தியை நீங்க ஏத்துப்பீங்க. இவளும் இந்த வீட்டு குழந்தைதான் அத்தை. ஒரு தடவை நீங்க. நான் பார்க்க மாட்டேன். இது என்னோட ரத்தம் இல்ல. இத தொட்டு என்ன களங்கப்படுத்திக்க நான் விரும்பல. ஏய், உனக்கு என்னடி ஆச்சு? உனக்கு ஒரு விஷயம் தெரியல? உனக்கு குழந்தை பிறக்கலன்னா அது ஏன்னு உனக்கு தெரியுமா? போதும், நிறுத்துங்க சித்தி. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. இதையே தான் நானும் உன்கிட்ட சொல்றேன். போதும், எல்லாத்தையும் நிறுத்து. உனக்கு அம்மா ஆகிறதுக்கு தகுதி இல்ல, அதனால உன்னால அம்மாவா ஆக முடியல. இந்த விஷயம் அந்த கடவுளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் உன்ன மாதிரி ஒரு பொம்பளைக்கு அந்த கடவுளை குழந்தையை கொடுக்கல. அதனாலதான் உன்ன மாதிரி பொம்பளை அம்மாவாக தகுதி இல்லாதவ. ஏன்னா கடவுளுக்கு தெரியும், ஒரு தாயோட தாய்ப்பாசம், குழந்தை மேல காட்டுற பரிவு, இந்த விஷயம் எதுவுமே உன்கிட்ட இல்லைங்கிறது. பணத்தை மட்டும் தூக்கி போட்டு இதெல்லாம் விலைக்கு வாங்க முடியாது. உனக்கு என்ன தகுதி இருக்கோ அது மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். போதும் அத்தை, போதும். 12 வருஷமா இதெல்லாம் கேட்டு நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். இந்த 12 வருஷமா நான் உங்களுக்காக மட்டும்தான் சேவை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நல்ல மனைவியா, நல்ல மருமகளா என் கடமையை நான் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். இன்னை வரைக்கும் நான் உங்க பேச்சையும் உங்க வீட்டுக்கார் பேச்சையும் மீறினதே இல்லை. என் அம்மா அப்பாவா தான் நான் உங்களை பார்த்திருக்கேன். மனசார நான் உங்களுக்கு துரோகம் பண்ணினதே இல்லை. உண்மையை தான் சொல்றேன். இத்தனை நாளா நான் இந்த வீட்டுல ஒரு நல்ல மனைவியா, ஒரு நல்ல மருமகளா இருந்துட்டு இருக்கேன்னா, ஒரு நல்ல அம்மாவாவும் இருப்பேன். உங்களோட பையன் ஒரு நல்ல அப்பாவா இருப்பாரு. தயவு செஞ்சு எங்க புள்ளைய சபிக்காதீங்க அத்தை. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அம்மா இருக்கட்டும், விடுங்களேன், போயிட்டு போகுது. அந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆமா அத்தம்மா, அங்க பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கா. கண்ணை பார்த்தா சுராஜ் அண்ணா மாதிரியே இருக்கு. அப்புறம் மூக்கு அப்படியே மைத்திலேக்கா மாதிரியே இருக்கு. போதும். இனிமே ஒரு வார்த்தை கூட யாரும் பேசக்கூடாது. யார் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. ஒருத்தங்க பிரச்சனையை நீங்க சுமக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை சுமந்துக்கோங்க. ஆனா நான் இந்த பாவத்தை, இந்த அதிர்ஷ்டம் கெட்டவளை என் வீட்டுல வளர விட மாட்டேன். இங்க பாருங்க சித்தி, இந்த வீட்டுல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. நீங்க சொல்றபடி எல்லாம் நடக்க வேண்டாம். போதும் ருத்ரா, பேசாத. அம்மா, இனி நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோமா? எந்த வீட்டுல என் மனைவிக்கும் என் குழந்தைக்கும் மரியாதை இல்லையோ அங்க நானும் இருக்க மாட்டேன். போல மைத்ரி. சுராஜ் அண்ணா, ஒரு நிமிஷம். அண்ணி நில்லுங்க. சுராஜ் ப்ளீஸ்.
போயிட்டாங்களா? நல்லதா போச்சு. போய் தொலைஞ்சது. அவங்களே இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. இனிமே இந்த வீட்டுல பிரச்சனையே வராது. என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. அவங்கவங்க வேலையை பாருங்க. ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு தடவை கூட அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கணும் தோணல. அது எவ்வளவு பாசமா அழகா இருந்துச்சு தெரியுமா? அந்த குழந்தைக்கு ஒரு ஃபேமிலி தேவைப்பட்டுச்சு. அக்காவ மாதிரி ஒரு நல்ல அம்மா தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லையா? ஆமா, இல்லதான். வேற ஏதாவது கேட்கணுமா? மைரா, இங்க என்னதான் நடக்குது? இப்படி தத்தெடுத்து கொடுத்து ஏன் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க? மயூரா செஞ்சதெல்லாம் சரிதான் ரோஹித். இத்தனை வருஷமா இந்த விஷயத்துக்காக தான் நீ தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்குதான் முதல் தடவையா அவங்க தாயான சந்தோஷத்தை நான் அவங்க கண்ணில் பார்த்தேன். இதெல்லாம் மயூராவால தான் நடந்துச்சு. உனக்கு திடீர்னு என்னாச்சு மைரா? நீ எதுக்காக இப்படி எனக்கு எல்லாம்? என்னாச்சு? ஆனதெல்லாம் அந்த ஆன்ட்டிக்கு தான். அவங்க இவ்ளோ செல்ஃபிஷா ரூடா கொடூரமா நடந்துக்கறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல மைரா. அவங்க உன்னோட ஆண்டியே இல்ல, ஆனா நீ ஆண்டின்னு கூப்பிடுற. அப்புறம் அந்த பொண்ணு யாரு? மைதிலி அக்கான்னு கூப்பிடுற. அந்த குழந்தைய நீ தத்தெடுத்து கொடுத்திருக்க. இதுக்காகவா நம்ம ஊர்ல இருந்து நீ கிளம்பி இங்க வந்திருக்க? இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லு. எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற? ஏன்னா அவங்கள ஏன் ஃபேமிலியா நினைச்சு அதனாலதான். எந்த முறையில உன் ஃபேமிலி? ருத்ராக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன். யூ நோ வாட் ரோஹித், நான் அந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு யாரையுமே தெரியாது. நான் லோன்லியா ஃபீல் பண்ணும்போது எனக்கு இந்த வீட்ல ஒரு ஃபேமிலியே கிடைச்சாங்க. என் மேல பாசமா இருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் என்னை விட்டு கொடுக்காம இருந்தாங்க. என்னையும் ஒரு மெம்பரா தான். உனக்கு இது ஓவரா தெரியல? எமோஷன்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்றியா ரோஹித்? அன்பு பாசம் எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்றியா ரோஹித்? கண்டிப்பா இருக்கலாம். ஆனா இவங்க ஃபேமிலில ஏன் இருக்கணும்? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எனக்கு இப்ப தலை வலிக்குது. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு ப்ளீஸ். மோகினி, ஏன் இப்படி இருக்க? நீ சில சமயம் உனக்கு எதையுமே இல்லையோன்னு கூட தோணுது. நம்ம பையன் சுராஜ் எங்க போனானோ எப்படி இருக்கானோ தெரியல. அதோட மருமகளையும் காணோம். 2 பேரும் எங்க போனாங்களோ தெரியலையே. ஏதாவது மூளையில இருப்பாங்க. அந்த பாவத்தை தோள்ல சுமந்துகிட்டு இருப்பான். மோகினி, கொஞ்சம் வாய மூடு. அவங்க போனது கூட நல்லதுக்கு தான். இந்த மாதிரி நீ பேசிட்டே இருந்தா அவங்கள மாதிரி நானும் எங்கேயாவது போயிடுவேன். நீங்களும் ஏங்க எதை பத்தியும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? அவ இந்த வீட்ல எத்தனை வருஷமா இருந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு குழந்தை பெத்துக்க தகுதி இல்ல. எங்க இருந்தோ கடந்த குழந்தை மேல அவளுக்கு பாசம் இருக்குன்னா வெளியில அனுப்புறதுல ஏன் மேல என்ன தப்பு? இன்னைக்கு சுராஜ் வீட்டை விட்டு போயிட்டான். நாளைக்கு சமீரும் அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுவான். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தனா வீட்டுல இருக்கிற எல்லாரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ தனியா தான் இருக்கணும். யாரும் இல்லாம இந்த அரண்மனையை சுத்தி சுத்தி உக்காந்துட்டு ஒன்னு தெரிஞ்சுக்க மோகினி. நீ இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தது வை, நாளைக்கு நீ செத்தா கூட உட்காந்து அலறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. உன் ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க மோகினி. போதுங்க, இனி ஒரு வார்த்தை கூட கேட்க நான் தயாரா இல்ல.
என்னாச்சு, மைரா ஓகே தானே? உங்க 2 பேருக்கும் ஏதாவது வேணுமா என்ன? எனக்கு நிம்மதி வேணும். ஏன்னா அவ என்ன ரூமை விட்டு துரத்திட்டா. இன்னைக்கு ராத்திரி நான் உங்க கூடவும் துருவா கூடயும் தான் சார் தூங்கணும். துருவா எங்க? அவன் என் தம்பி ரூம்ல அவங்களோட தூங்கிக்கிறேன்னு சொன்னான். அவன் மைதிலி அண்ணி போனதுல இருந்து ரொம்ப கவலையா இருக்கா. நீ எதையோ விசாரிக்கணும்னு வந்திருக்க, என்னன்னு கேளு. ஏன் இவ்வளவு யோசிக்கிற? ஓகே, உனக்கு மைண்ட் ரீடிங் எல்லாம் தெரியுமா? புது டேலண்டா? வாவ். பிஎஸ்டியில் கொடுத்த ட்ரைனிங். அப்படி விஷயத்துக்கு வா. மைரா, அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இங்க வந்து கொஞ்ச நாள்லயே மைராவை இப்படி மாத்திட்டு இருக்கீங்க. அம்மா புள்ள சண்டைய தீத்து வைக்கிறா, குழந்தையெல்லாம் தத்தெடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. உங்க மைதிலி அண்ணிய பத்தி தான் சொல்றேன். அவங்களுக்கு குழந்தையெல்லாம் தத்தெடுத்து கொடுத்து இந்த வீட்டுல பெரிய ஆள் ஆயிட்டா. அவளை என்ன பண்ணீங்க? இவ என்னுடைய மைராவே இல்ல, உன்னோட மைராவே தான். அவளை முதல்ல எப்படி பார்த்தனோ இப்பவும் அப்படியே தான் இருக்கா. மற்றவங்களோட பிரச்சனையில தலையிடுறது மட்டும் இல்ல, அதை தன்னோட பிரச்சனையா அவ எடுத்துக்குவா. அதுக்கு சொல்யூஷனும் கண்டுபிடிப்பா. எவ்வளவுதான் வேண்டான்னு சொன்னாலும் இவ எப்படியாவது அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருவா. இதையெல்லாம் செய்யறதுக்காகவே அவ பிறந்ததா நினைச்சுக்குவா போல இருக்கு. ருத்ரா, உனக்கு அவளை எத்தனை நாளா தெரியும்? 1 மாசம் இல்ல 20 நாள்? சின்ன குழந்தையிலிருந்து நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தோம், ஒன்னாதான் வளர்ந்தோம். ஆனா என்னை விட அவளை பத்தி உனக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு 20 வருஷம் ஒன்றும் தேவையில்லை. அதுக்கு வெறும் 20 நாள் கூட போதும். ஆழமான உறவுகள் சில சமயம் 20 நிமிஷத்துல கூட உண்டாகும். சில சமயத்துல நம்மளோட வாழ்க்கையை அதுக்கு பத்தாது. அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ சம்பந்தம் இருக்கு. இருந்துதானே ஆகணும். அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவ. உங்களுக்குள்ள சம்பந்தம் இருக்குன்னு நான் சொன்னேன், எனக்கு இல்ல. ஆமா, நீ அவளை காதலிக்கிறியா? உனக்கு தான் அவளை பத்தி தெரியும்ல, அப்புறம் எதுக்கு வந்து என்கிட்ட கேட்கிற? நான் போய் துருவாவை பார்த்துட்டு வரேன். ருத்ரா, ஏதோ பயம் வந்ததுனாலதான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன். அந்த பைத்தியக்கார பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னா நீ வாழ்க்கை பூராவும் கவலைப்பட்டு தான் ஆகணும். நான் கவலைப்படுறது இருக்கட்டும், ஒன்னு கேட்கணும். ஐ மீன், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தா, எனக்கு சந்தேகம் வந்திருந்தா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவளை வேற யாரோ காதலிக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா, இந்த கேள்வியெல்லாம் என் வாய் கேட்டிருக்காது. என்னோட கைதான் கேட்டிருக்கோம். அவன் மூஞ்சிய பேத்திருப்ப. நீ என்ன அடிக்க போறியா ருத்ரா? உனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ற. நீ கேட்கிற கேள்வி மேல உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அதனால தான் இந்த கேள்வியெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கேட்கிறேன். உன்னால என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியல ருத்ரா. ருத்ரா, உனக்கு அவளை எத்தனை நாளா தெரியும்? 1 மாசம் இல்ல 20 நாள்? சின்ன குழந்தையிலிருந்து நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தோம், ஒன்னாதான் வளர்ந்தோம். உங்களுக்குள்ள சம்பந்தம் இருக்குன்னு நான் சொன்னேன், எனக்கு இல்ல. ஆமா, நீ அவளை காதலிக்கிறியா? ரோஹித் ரொம்ப நல்ல பையன் ருத்ரா. நீ ஏன் அவனை பார்க்கும்போது கோபப்பட்டுட்டு இருக்க? நான் கவலைப்படுறது இருக்கட்டும், ஒன்னு கேட்கணும். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? I'm sorry. கண்ணை திறந்துக்கிட்டு நடக்க மாட்டியா? What? I said I'm sorry, ருத்ரா. இதுக்கு மேல எதுவும் பேசாத. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், என் பக்கத்துல வராத. எப்ப பார்த்தாலும் கண்ணை மூடிட்டு நடக்க வேண்டியது, வந்து மோத வேண்டியது. உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது? அதை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற?
மயூரா